ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். எலும்பு பற்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும். விட்டமின் பி, விட்டமின் சி நிறைந்த இந்த முருங்கைக்கீரையில் அதிகமான சத்து இருக்குங்க. வாழ்க்கையில் முட்டு வலி, கால் வலி, கை வலியெலாம் வராமல் நல்லா ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க. சூப்பாவோ, தோசையாவோ, பொரியலாவோ, கூட்டாவோ எப்படினாலும் நீங்கள் சாப்பிட்லாம். மொத்தத்தில் முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. வாங்க இந்த டேஸ்டியான முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முருங்கைக்கீரை தோசை பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கம்மியாக மிளகு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம், அடுத்து 6-7 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். 7 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா தாராளமாக 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இட்லி மாவில் உப்பு போட்டிருப்பீங்க இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச இட்லி மாவு 1 கப் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு மெலிசா வேணுன்னா மெலிசா ஊற்றிக்கோங்க, தடியாக வேணாலும் தடியாக ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நல்லா தோசை ஊற்றின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சுற்றிலும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க. தோசை ஓரளவுக்கு நல்ல முருவலாக வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா முருவலாக வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. முருன்னு உங்களுக்கு தோசை பிடிக்கலன்னா நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக. இப்போ தோசை நல்லா முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல தோசை முருங்கைக்கீரை தோசை நல்ல முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. முருங்கைக்கீரையே வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி முருங்கைக்கீரை தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னியோ வேர்க்கடலை சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதே போலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.